அனைவருக்கும் வணக்கம். ஃபார்வர்ட் ரைட் தமிழ் சேனலில் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கிற எல்லா வியூஸ்க்கும் ரொம்ப நன்றி. கண்டினியூஸாக உங்களுடைய சப்போர்ட்டை வந்து இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுறது மூலமாகவும் ஷேர் பண்ணுறது மூலமாகவும் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். இன்றைக்கி நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய நேற்று நம்ம ப்ரெடிக்ட் பண்ண நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே இன்றைக்கி எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க, நாம் இன்றைக்கி என்ன ஆப்ஷன் கால் எடுத்தோம், நாளையுடைய ட்ரேடுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் தேவை அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்துக்கலாம். இது நிஃப்டியோட 5 மினிட் சார்ட்டு. இது நம்ம 1 டே பிஃபோராகவே நம்ம ப்ரெடிக்ட் பண்ண நம்மளுடைய அப்சைட் லெவல்ஸ். இந்த ப்ளூ லைன்ஸ் எல்லாமே இந்த ரெட் கலர்ஸ் வந்து நம்மளுடைய டவுன் சைட் லெவல்ஸ். மார்க்கெட் வந்து ஃப்ரைடே ஓப்பன் ஆனதே பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஓப்பன் ஈக்குவல் டு லோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு செட்டப்பில் இருந்து ஓப்பன் ஆயிருந்தாங்க. எக்ஸாக்டாக அப்படின்னா ரொம்பவே எக்ஸாக்டாக ரிஜெக்ட் ஆன பிளேஸ் வந்து இதுதான். ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் வந்து நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத நம்ம கிளியராக இன்டிமேட் பண்ணியிருந்தோம். அதன்படியும் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஹை கட் ஆனதுமே வந்து ஃபால் வந்து நல்ல ஒரு ஃபால். நம்மளுடைய டவுன் சைட் நம்பர்ஸான இந்த ஃபஸ்ட்டு டவுன் சைட் நம்பர்ஸும் இந்த செகண்ட் டவுன் சைட் நம்பர்ஸும் வந்து ஹிட் ஆகிட்டு மறுபடியும் வந்து எக்ஸாக்டாக ரிவர்ஸ் ஆன பிளேஸ், அதாவது சப்போர்ட் எடுத்த இடம் பார்த்திங்க அப்படின்னா இந்த 23,132 அப்படிங்கிற நம்மளுடைய அந்த நம்பர்ஸில் இருந்தே நல்ல ஒரு ரிவர்சல் வந்து கொடுத்துருந்தாங்க. அண்ட் அகெயின் வந்து ஆஸ் ஆஃப் டைமிங் கேண்டில் வந்து நல்ல ஒரு பெரிய க்ரீன் கேண்டில். இந்த டைமிங் கேண்டில் வந்து நம்ம அவாய்ட் பண்ணியிருந்தாலும் இந்த இடங்கள் நம்மளுடைய தேர்டு டைமிங் கேண்டில் பார்த்திங்க அப்படின்னா இதனுடைய ஹை வந்து கட் ஆகாமல் டைம் ஈக்குவல் டு நம்பர் அப்படின்னு நம்ம எவ்ரி வீடியோவில் சொல்லிகிட்டே இருந்தோம். இது மஸ்ட் ட்ரேடபிள் ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு டைமும் நம்பரும் ஒரே பிளேஸில் வரும் பொழுது, அதுவும் ஒரு சின்னதான ஒரு கேண்டில் இருந்தாங்க அப்படின்னா அது மஸ்ட் ட்ரேடபிள் ஏரியா. இந்த லோ கட் ஆனதுமே பாருங்கள் நல்ல ஒரு ஃபால். அகெயின் வந்து மறுபடியும் நமக்கு ரிஜெக்ட் ஆன பிளேஸ் வந்து இதுதான். இது ஒரு புல்பேக் கொடுத்த இடம் வந்து 23,201 அப்படிங்கிற நம்பர்ஸ்லேயே வந்து நமக்கு புல்பேக் கொடுத்துருந்தாங்க. எண்ட் ஆஃப் டேயில் கூட நம்மளுடைய நம்பர்ஸ்லேயே முடிஞ்சிருக்காங்க. 23,063 அப்படிங்கிற நம்பர்ஸ்லேயே வந்து இன்றைக்கி க்ளோஸாக இருந்திருக்காங்க. மார்க்கெட் வந்து இன் பிட்வீன் அவர் நம்பர்ஸ்லேயே வந்து எக்ஸாக்டாக அப்படின்னா ரொம்பவே எக்ஸாக்டாக சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக நமக்கு வந்து ஆக்ட் ஆகிருக்காங்க. இது ப்ரியராகவே நாம் இன்டிமேட் பண்ண டீட்டெயில். ஆஸ் ஆஃப் நம்மளுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் படி நாம் ஃப்ரைடே வந்து ஒரு மொமெண்டம் வந்து எதிர்பார்த்தோம். பட் ஒரு சின்னதான ஒரு அப் ட்ரெண்ட் கொடுத்தாலும் மேஜர் ட்ரெண்ட் வந்து டவுனில் இருக்கிறனால நமக்கு நல்ல ஒரு ஃபாலும் கொடுத்துருந்தாங்க. அண்ட் பேங்க் நிஃப்டியினுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து எந்த அளவுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க நம்ம ப்ரியராக இன்டிமேட் பண்ண டீட்டெயில் அப்படின்னு பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டினோட 5 மினிட் சார்ட்டு. இந்த ப்ளூ லைன்ஸ் எல்லாமே நம்மளுடைய அப்சை லெவல்ஸ், ரெட் கலர்ஸ் வந்து நம்மளுடைய டவுன் சை லெவல்ஸ். மார்க்கெட் வந்து ஃப்ரைடே க்ளோஸ் ஆனதே பார்த்திங்க அப்படின்னா நியர் டு அவர் நம்பர் பக்கத்துலேயே வந்து க்ளோஸாக இருந்திருக்காங்க. ஃப்ரைடேயுடைய ஓப்பன் ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய அந்த நம்பர்ஸான அந்த நம்பர்ஸ்லேயே வந்து ஓப்பன் ஆகிட்டு ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் கூட லோ ஹை வந்து கட் ஆகாமல் எக்ஸாக்டாக நமக்கு வந்து மறுபடியும் சப்போர்ட் எடுத்த இடம் வந்து நம்மளுடைய நம்பர்ஸில் வந்து சப்போர்ட் எடுத்துட்டு ஃபஸ்ட்டு டைமிங் கேண்டில் பார்த்திங்க அப்படின்னாலும் இந்த இடங்களும் நமக்கு வந்து ஹை தான் கட் ஆயிருந்தாங்க. இதுலேயுமே நமக்கு நல்ல ஒரு ட்ரெண்ட் வந்து கொடுத்துட்டு எக்ஸாக்டாக அப்படின்னா ரொம்பவே எக்ஸாக்டாக நமக்கு வந்து ரிஜெக்ட் ஆன ப்ரைஸ் வந்து 48,862 அப்படிங்கிற நம்பர்ஸ் பக்கத்தில் இருந்தே நமக்கு நல்ல ஒரு ஃபால் வந்து கொடுத்துருந்தாங்க. அண்ட் செகண்ட் டைமிங் கேண்டிலும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் கூட அந்த லோ கட் ஆகாமல் மறுபடியும் நமக்கு ஹைலேயே முடிஞ்சிருக்காங்க. ஈவன் நம்மளுடைய நம்பர்ஸ்லேயே வந்து க்ளோஸ் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஃப்ரைடேயுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் படி நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டுமே நம்மளுடைய நம்பர்ஸ்லேயே வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக சூப்பராக ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தாங்க. நம்மளுடைய டூல் பேஸ்டாக வந்து நமக்கு ஃப்ரைடே வந்து என்ன சிக்னல்ஸ் வந்து ஒரு 1 மினிட் டைம் ஃப்ரேமில் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கலாம். பேஸ்ட் ஆன் 24th Jan வந்து நமக்கு ஃபஸ்ட்டு சிக்னலே வந்து பை போட்டிருக்காங்க. பட் நமக்கு எந்த ஒரு புல் பேக்குமே கொடுக்கவே இல்லை. புல் பேக் அப்படிங்கிறது இந்த ரெட் கலர்ஸ் அண்ட் க்ரீன் கலர்ஸில் வந்து ஒரு கேண்டில் வந்து டச் ஆகி நமக்கு வந்து ரிவர்சல் நம்ம சிக்னல் வந்து பையில் இருக்காங்க அப்படின்னா நமக்கு ஹை கட் ஆகும் பொழுது லாங்கும், லோ கட் ஆகும் பொழுது ஷார்ட் அப்படிங்கிறதையும் பேஸ்ட் ஆன் டூல் படி நம்ம எடுத்துக்கலாம். அதன்படி பாருங்கள் நமக்கு செல் வந்து லோ கட் ஆகிட்டு எக்ஸாக்டாக நமக்கு புல் பேக் கிடைத்த இடம் வந்து இதுதான். இந்த இடங்கள்லேருந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு ஃபால் வந்து கொடுத்துருந்தாங்க. அண்ட் மறுபடியும் நமக்கு பையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு புல் பேக்குமே கொடுக்கவே இல்லை. அண்ட் எக்ஸாக்டாக அப்படின்னா செல் போட்டு நமக்கு புல் பேக் கிடைத்த இடம் வந்து இது வந்து ஃபஸ்ட்டு புல் பேக்கும், இந்த பை போட்டு ஹை கட் ஆகலை அப்படிங்கிறது செகண்ட் புல் பேக். இந்த ரெண்டு புல் பேக்குமே வந்து ரொம்பவே ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஈவன் வந்து மார்க்கெட் வந்து ஒரு ஹை இல்லை ஒரு லோ அது மாதிரி ஒரு ட்ரெண்டிங் மூவ் வந்து கொடுத்துருந்தாலும் நமக்கு எக்ஸாக்டாக அந்த புல் பேக்கில் எடுக்கும் பொழுது எஸ்எல் வந்து நமக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும். நம்ம நல்ல ஒரு ட்ரெண்டுமே வந்து கேப்சர் பண்ணியிருந்தோம் பேஸ்டாக நம்மளுடைய டூல் படி. இப்போ பேங்க் நிஃப்டி வந்து எந்த அளவுக்கு டூல் வந்து கேப்சர் பண்ணியிருந்திருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டியினுடைய 1 மினிட் சார்ட்டு. பேஸ்டாக நம்மளுடைய டூல் வந்து நமக்கு சஜஸ்ட் பண்ண ஃபஸ்ட்டு பை சிக்னலே பார்த்திங்க அப்படின்னா ஹை வந்து நமக்கு கட் ஆகலை. இம்மீடியட்டாக நம்ம ஷார்ட் போக வேண்டிய இடம் இதுதான். நம்மளுடைய ஸ்டாப் லாஸுமே இந்த ஹை தான். இதில் பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு ஃபால் வந்து ஃபஸ்ட் ஹாஃப்லேயே கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறமாக நமக்கு பையில் வந்து நமக்கு
அகெயின் புல் பேக் கிடைத்த இடம் வந்து இந்த ரெட் கலர்ஸ் அண்ட் க்ரீன் கலர்ஸில் டச் ஆகிட்டு இதுலேயுமே நமக்கு ஒரு சின்னதான ஒரு அப் ட்ரெண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. மறுபடியும் வந்து ஷார்ட் வந்து கொடுத்துட்டு எக்ஸாக்டாக நமக்கு வந்து புல் பேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடங்கள் வந்து நமக்கு புல் பேக் வந்து கொடுக்காமல் நல்ல ஒரு செல் வந்து கொடுத்துருக்காங்க. பேஸ்ட் ஆன் பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி படியுமே நமக்கு ஈவன் 1 மினிட் டைம் ஃப்ரேமில் கூட ஒரு புல் பேக் என்ட்ரி வந்து நமக்கு நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து மார்னிங்கே வந்து ஃபோக்கஸ் பண்ண சொல்லியிருந்தோம். பேஸ்ட் ஆன் அட்டுல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஃபால் மோர் தேன் 2.99% வந்து கொடுத்துருக்காங்க. HDFC AMC எல்லாமே மோர் தேன் 3% அண்ட் ப்ரெசிஸ்டன்ஸ் வந்து மோர் தேன் 6% வந்து கொடுத்துருக்காங்க. இன்ட்ராடேயில் வந்து நம்மளுடைய ஸ்டாக்ஸ் வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்ஸ் வந்து 6% அபவ் நமக்கு கொடுக்குறது அப்படிங்கிறது இன்ட்ராடேயில் வந்து ரொம்ப ஒரு பெரிய விஷயம். நாம் 1 டே பிஃபோராகவே நாம் ஃபோக்கஸ் பண்ண சொன்ன ஸ்டாக்ஸ் வந்து நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் சேனல் நம்ம எப்போ போஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து பார்த்துக்கலாம். இதை நம்மளுடைய டெலிகிராம் சேனல் பிஃபோர் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம நேற்று போஸ்ட் பண்ண வீடியோவில் இருந்து இன்ட்ராடே லெவல்ஸ் ஃபார் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி வந்து வாட்ச் பண்ணுங்க அப்படின்னும் டைமிங் கேண்டில் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணியிருந்தோம். அதையும் வாட்ச் பண்ணுங்க அப்படிங்கிறத ப்ரியராகவே நம்ம இன்டிமேட் பண்ணியிருந்தோம். அண்ட் பிஃபோர் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம ஷார்ட்ஸில் வந்து எந்த ஸ்டாக்ஸ் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத கிளியராக நம்ம இன்டிமேட் பண்ணியிருந்தோம். நம்ம போஸ்ட் பண்ண ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் அதையுமே பார்க்கலாம். அது பிஃபோர் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம போஸ்ட் பண்ண டீட்டெயில்ஸ். அண்ட் அது மட்டும் இல்லாமல் என்ன செக்டார்ஸில் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு போட்டுதான் அந்த செக்டார்ஸ் எல்லாமே இன்றைக்கி ரொம்பவே சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அண்ட் நிஃப்டி ஃபியூச்சர் வந்து ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில் வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதனுடைய லோ கட் ஆனதுமே நல்ல ஒரு ஃபாலும் கொடுத்துருந்தாங்க. அதையும் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். 50 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் படி நிஃப்டி வந்து எந்த டைமில் வராங்க, பேங்க் நிஃப்டி வந்து எந்த டைமில் வந்து மொமெண்டம் கேண்டில் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதையும் நாம் இன்டிமேட் பண்ணியிருந்தோம். நிஃப்டி வந்து எக்ஸாக்டாக இந்த இடங்கள்லேருந்து ரிஜெக்ட் ஆகுறாங்க அப்படிங்கிறது ஒரு 9:33 நம்ம வந்து போஸ்ட் பண்ணியிருந்தோம். அதையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். எவ்ரி அப்டேட் இந்த இடங்கள்லேருந்து ரெசிஸ்டன்ஸ் ஆகுறாங்க, இந்த இடங்கள்லேருந்து ரிஜெக்ட் ஆகுறாங்க அப்படிங்கிற எவ்ரி அப்டேட் வந்து நம்ம போஸ்ட் பண்ணிட்டே இருந்தோம். ஈவன் நம்மளுடைய டைமிங் கேண்டிலும் எந்த டைமில் வராங்க அப்படிங்கிறத ப்ரியராகவே இன்டிமேட் பண்ணியிருந்தோம். இது வரைக்கும் நீங்கள் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னாலும் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதுலேயுமே ஜாயின் பண்ணி லைவ் மார்க்கெட்டினுடைய அப்டேட் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மற்றும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் நம்ம சேனலில் பற்றின டீட்டெயிலாக நீங்கள் ஷேர் பண்ணுறதன் மூலமாக அவங்களையும் நீங்கள் எவ்ரிடே ஏர்ன் பண்ண வைக்க முடியும். இப்போ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியினுடைய மண்டே ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். இது நிஃப்டியினுடைய டே சார்ட்டை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எவ்ரி வீடியோவில் சொல்லிட்டு இருக்கிற விஷயம் ஒன்று தான். மார்க்கெட் முடிந்ததுக்கு அப்புறமாக இந்த இடங்களில் ரெசிஸ்டன்ஸ் ஆனாங்க, இந்த இடங்களில் சப்போர்ட் எடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு போஸ்ட் மார்க்கெட் ட்ரிப்பும் நம்ம கொடுக்கவே இல்லை. நேற்று ப்ரெடிக்ட் பண்ண டீட்டெயில் எல்லாமே லைவ் மார்க்கெட்டில் எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னும் நாளையுடைய ட்ரேடுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டுமே நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஈவன் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம எடுத்து போஸ்ட் பண்ணுறதுக்கே நமக்கு டைம் ஆகும். அந்த டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணும் பொழுது மார்க்கெட் வந்து இன்னுமே உங்களுக்கு எளிமையாக புரிய வரும். அதை நீங்கள் லைவ் ட்ரேடில் வந்து அப்ளை பண்ணி பாருங்கள். அது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நிஃப்டி படி பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி வந்து நமக்கு அந்த 22nd இம்பார்ட்டண்டான டேட் அண்ட் 23rd அண்ட் 24th இந்த 3 நாட்களுக்குமே வந்து இண்டெக்ஸில் வந்து ஒரு குரூஷியலான ஒரு டேட் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்த 3 நாட்களினுடைய ஹை எண்டில் வந்து மார்க் பண்ணி இந்த 3 நாட்களினுடைய ஹைக்கு மேலே மார்க்கெட் இதுக்கப்புறமாக ஒரு டே கேண்டில் க்ளோஸ் வைக்கும் பொழுது ஃபர்தராக நமக்கு மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். பட் ஸ்டில் வந்து நாம் இருக்கிறது டவுன் ட்ரெண்டு தான், அதில் எந்த ஒரு டவுட்டுமே வேண்டாம். ஜான் மந்த் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தோம். ஜான் மந்த் நாம் எதிர்பார்க்கிறது நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிறதையும் நம்ம கிளியராக இன்டிமேட் பண்ணியிருந்தோம். அதன்படி நல்ல ஒரு டவுட் ஃபால் வந்து நமக்கு ஜான் மந்த்லேயுமே கொடுத்துருந்தாங்க. இப்போ மார்க்கெட்டினுடைய கண்டிஷன்ஸ் படி பார்த்திங்க அப்படின்னா இந்த 22nd லோ வந்து ஸ்டில் வந்து கட் ஆனாங்க அப்படின்னா ஃபால் வந்து இன்னுமே நம்ம எதிர்பார்க்குறோம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து பார்த்துக்கோங்க. மண்டேயுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் படி நம்ம 100% மொமெண்டம் வந்து எதிர்பார்க்குறோம். லாஸ்ட் 2 days ஆகவே Thursday அண்ட் Friday நமக்கு அந்த 200 to 250 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு நிஃப்டி கொடுக்க வேண்டி அந்த மொமெண்டம் வந்து ஸ்டில் வந்து பெண்டிங்கில் இருக்காங்க. மோர் தேன் நிஃப்டி வந்து ஒரு 150 பாயிண்ட்ஸ் வரைக்குமே கொடுத்துருந்தாலும் இன்னும் நாம் எதிர்பார்க்கிறது இந்த மொமெண்டம் வந்து சிங்கிள் டேயில் வந்து நாம் எதிர்பார்க்குறோம். அதுவும் ஒரு ஒன் சைட் ரேலியாக இருக்கலாம். பேஸ்ட் ஆன் எஸ்ஜிஎக்ஸ் வந்து மறுபடியும் நமக்கு ஒரு ட்ரெண்டிங் மூவ் வந்து ஃப்ரைடே வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் நம்மளுடைய டெக்னிக்கல் அனாலிசிஸ் படியும் வராங்க அப்படிங்கும் பொழுது கம்மிங் 2 daysல மண்டே ஆர் டியூஸ்டேயில் வந்து மறுபடியும் நமக்கு ஒரு ஒன் சைடு மொமெண்டம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நாம் எதிர்பார்க்குறது 100% மொமெண்டம் வந்து நாம் எதிர்பார்க்குறோம். ஸ்டில் வந்து பெண்டிங்கில் இருக்காங்க. அண்ட் இந்த லோ வந்து ரொம்ப குரூஷியலான ஒரு லோ 22,981 அப்படிங்கிற நம்பர்ஸ் வந்து நோட் பண்ணிக்கோங்க. இந்த லோ வந்து
உடைக்கும் பொழுது மார்க்கெட்டில் வந்து இன்னுமே ஒரு டவுன்ஃபால் வந்து எதிர்பார்க்கலாம். அண்ட் மறுபடியும் நம்ம சொல்கிறது, இந்த நம்பர்ஸ் பக்கத்தில் ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில் லோ கட் ஆகுறாங்க அப்படின்னா இம்மீடியட்டாக நீங்கள் ஷார்ட் போகலாம். இந்த நம்பர்ஸ்க்கு மேலே வந்து ஹை கட் ஆகுறாங்க அப்படின்னா ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில் இம்மீடியட்டாக நீங்கள் லாங் போகலாம் ஃபார் இன்ட்ராடே. பட் பொசிஷனலாக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டில் வந்து நம்ம ஷார்ட்டில் தான் இருக்கோமே தவிர்த்து லாங் இல்லை. பொசிஷனலாகவும் நம்ம ஷார்ட்டில் தான் இருக்கோமே தவிர்த்து நம்ம லாங்கில் இல்லை. இன்னுமே நமக்கு லாங் போகிறதுக்கான கன்ஃபர்மேஷன் வரவே இல்லை அப்படிங்கிறது நீங்கள் கிளியராக நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த 22nd ஹை வந்து நமக்கு கட் ஆயிருந்தாலும் மறுபடியும் கேண்டில் வந்து நமக்கு 22nd கேண்டில்குள்ளாகவே வந்து முடிஞ்சிருக்காங்க. ஸோ ஃபர்தராக இந்த நம்பர்ஸ் எல்லாமே நமக்கு டச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வீக் வந்து ரொம்பவே ஒரு க்ரூஷியலான ஒரு வீக்காக இருக்கும். எதனால் அப்படின்னா நமக்கு மந்த்லி எக்ஸ்பைரி பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கண்டினியூஸாக வந்து இண்டெக்ஸில் வந்து மந்த்லி எக்ஸ்பைரி இருக்காங்க. ஸோ ரொம்பவே க்ரூஷியலான ஒரு டேட். மந்த் க்ளோஸுமே இருக்குது. நமக்கு 31st of Jan வந்து மந்த் க்ளோஸுமே வந்து நெக்ஸ்ட் வீக்கில் வராங்க. ஸோ நெக்ஸ்ட் வீக் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு க்ரூஷியலான ஒரு டேட். அதையும் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து கண்டிப்பாக நீங்கள் இண்டெக்ஸ் ட்ரேட் இன்ட்ராடேல எடுக்கிறீங்க அப்படின்னா ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட்டோடு எடுக்கிறது வந்து உங்களுடைய கேபிட்டல் அண்ட் இது வரைக்கும் நீங்கள் பார்த்த ப்ராஃபிட்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும். ஸ்டாப் லாஸ் இல்லாமல் நெக்ஸ்ட் வீக் எஸ்பெஷலி நெக்ஸ்ட் வீக் ட்ரேடில் வந்து என்ட்ராகும் பொழுது ஒரு ஸ்பைக் ஆச்சு அப்படின்னா நமக்கு ரெண்டு பக்கமே ஹிட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. ஸ்டாப் லாஸோடையும் நம்ம என்ட்ராகலாம். பட் நாம் எதிர்பார்க்கிறது 100% மொமெண்டம் வந்து எதிர்பார்க்கிறோம் பேஸ்ட் ஆன் டெக்னிக்கல் அனாலிசிஸ் படி. இப்போ பேங்க் நிஃப்டியினுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டியினுடைய டே சார்ட்டு. பேங்க் நிஃப்டியுமே நமக்கு அந்த 22nd ஹை வந்து கிளியராக வந்து க்ளோஸ் ஆகாமல் நமக்கு நிஃப்டி வந்து ஹை க்ளோஸ் ஆகி மறுபடியும் வந்து அதுக்குள்ளாகவே மார்க்கெட் வந்து முடிஞ்சிருந்தாங்க. பட் பேங்க் நிஃப்டி வந்து இந்த 22nd கேண்டிலுடைய ஹை வந்து கட் ஆகாமல் நல்ல ஒரு டவுன் ட்ரெண்டில் இருக்கிறத இன்னுமே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த லோ உடைக்கும் பொழுது 48074 அப்படிங்கிற நம்பர்ஸை உடைக்கும் பொழுது நாம் எதிர்பார்க்குறது இன்னுமே ஒரு ஃபால் வந்து எதிர்பார்க்குறோம். அதுக்கு உள்ளாக இந்த 15 மினிட்ஸ் நம்ம நிஃப்டியில் சொன்ன மாதிரி ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில் வந்து இந்த நம்பர்ஸ்க்கு மேலே க்ளோஸ் ஆகிறாங்க அப்படினாலும் நம்ம ஷார்ட் போகலாம் ஃபார் இன்ட்ராடே, ஒன்லி ஃபார் இன்ட்ராடே. இல்லை இந்த 15 மினிட்ஸ் கேண்டிலுடைய லோ கட் ஆகும் பொழுது இம்மீடியட்டாக நம்ம ஷார்ட் போகலாம். இந்த நம்பர்ஸ் எல்லாமே வரதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. நாம் எதிர்பார்க்குறது 100% மொமெண்டம் வந்து எதிர்பார்க்கிறோம். நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டிலையும் சரி. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 200 to 250 பாயிண்ட்ஸும் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 700 to 750 பாயிண்ட்ஸ் வந்து சிங்கிள் டேல வந்து ஒரு ஒன் சைட் மொமெண்டம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. இந்த மொமெண்டம் எல்லாமே நமக்கு ஒரு பேஸ்ட் ஆன் குளோபல் மார்க்கெட் படி ஒரு கேப் அப் இல்லை கேப் டவுன் இல்லாமல் இருந்தால் நாம் அந்த என்டையர் மொமெண்ட்டுமே நம்மளால் கேப்சர் பண்ண முடியும். பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வீக் வந்து நம்ம ப்ரியராகவே சொன்ன மாதிரி ரொம்பவே க்ரூஷியல் ஃபார் இண்டெக்ஸ். அந்த மொமெண்டம் வந்து நீங்கள் கேப்சர் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் ஸ்டாப் லாஸோடய நீங்கள் என்ட்ரு ஆகுறது அப்படிங்கிறது ரொம்பவே நமக்கு சேஃபான ஒரு விஷயம். இப்போ மண்டேனுடைய இன்ட்ரோடே லெவல்ஸ் என்ன ஸ்டாக்ஸ் அண்ட் செக்டார்ஸில் ஃபோக்கஸ் பண்ணலாம், நம்மளுடைய பெஸ்ட்டான டைமிங் கேண்டில் என்ன அப்படிங்கிற விஷயத்தை வந்து பார்த்துக்கலாம். இது நிஃப்டியினுடைய மண்டே ட்ரேட் பண்ணுறதுக்கான அப்சே லெவல்ஸ் அண்ட் டவுன்சே லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது பேங்க் நிஃப்டியினுடைய மண்டே ட்ரேடுக்கான அப்சே லெவல்ஸ் அண்ட் டவுன்சே லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது நிஃப்டி ஃபியூச்சர். ஒன் ஆஃப் த வியூவர்ஸ் வந்து எனக்கு ஃபியூச்சருடைய நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய ஃபியூச்சருடைய லெவல்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. அதன்படி நிஃப்டி ஃபியூச்சருடைய அப்சே லெவல்ஸ் அண்ட் டவுன்சே லெவல்ஸ் ஃபார் மண்டே இதையும் நோட் பண்ணிக்கோங்க. இது பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர்னுடைய அப்சே லெவல்ஸ் அண்ட் டவுன்சே லெவல்ஸ் ஃபார் மண்டே இதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டாக் டு வாட்ச் ஃபார் மண்டே. இந்தந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே ஒரு ஹை பொட்டன்ஷியல் ஸ்டாக்ஸ். இதில் இருக்கிற உங்களுடைய ஃபேவரட் ஸ்டாக்ஸில் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் ஹை அண்ட் லோ நீங்கள் மார்க் பண்ணி நீங்கள் ட்ரேட் எடுத்தாலே நல்ல ஒரு ப்ராஃபிட்டபிளாக இருக்க முடியும். ஈவன் இன்ட்ராடேல கூட இந்தந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே நம்ம எவ்ரிடே வந்து எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்ருக்கீங்க. அதன்படி இதில் வர உங்களுடைய ஃபேவரட் ஸ்டாக்ஸில் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். நம்ம டூல் பேஸ்டாக ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா 1 மினிட் இல்லை 5 மினிட்ஸில் வர புல் பேக் என்ட்ரி மட்டுமே போதுமானதாக இருக்கும் இந்தந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு. அண்ட் செக்டார்ஸ் வாட்ச் ஃபார் மண்டே. ஃபார்மா செக்டார், ஹெல்த் கேர் செக்டார், கன்சியூமர் டியூரபிள்ஸ் இது எல்லாமே நம்மளுடைய டெக்னிக்கல் அனாலிசிஸ் படி வராங்க. இதில் இருக்கிற பெஸ்ட் ஸ்டாக்ஸில் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். இது நெக்ஸ்ட் வீக்கினுடைய அதாவது 27th Jan to 31st Jan நிஃப்டி வீக்லி ரேஞ்ச் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அப்சைட் அண்ட் டவுன் சைடு வந்து எந்த அளவுக்கு வந்து ரீச் ஆகலாம் அப்படிங்கிறத பார்த்திங்க அப்படின்னா இந்த லெவல்ஸ் எல்லாமே நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க ஃபார் நிஃப்டி. இது பேங்க் நிஃப்டியினுடைய நெக்ஸ்ட் வீக்குக்கான வீக்லி ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா இது அப்சை லெவல்ஸ், இது டவுன் சை லெவல்ஸ். இதையும் நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் உங்களுடைய ட்ரேடிங் சார்ட்டில் வந்து நீங்கள் மார்க் பண்ணிங்க அப்படின்னா அந்தந்த இடங்கள் டச் ஆகும் பொழுது அது நல்லாவே ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. அதையும் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள்.
இது 5 மினிட்ஸ் படி மண்டேயினுடைய பெஸ்ட்டான டைமிங் கேண்டில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 2 டைமிங் கேண்டிலும், பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த டைமிங் கேண்டில் வந்து வந்திருக்காங்க. டைமிங் கேண்டில் வந்து எப்படி ட்ரேட் எடுக்கிறது அப்படின்னா, இதான் 5 மினிட்ஸ் படி நமக்கு ஒரு டைமிங் கேண்டில் அப்படின்னா, ஹை கட் ஆகும் பொழுது லாங்கும், லோ கட் ஆகும் பொழுது ஷார்ட்டும் நம்ம இனிஷியேட் பண்ணலாம். லாங் வந்து நம்ம போகும்பொழுது ப்ரீவியஸாக இருக்கிற லோவில் வந்து ஸ்டாப் லாஸ் வந்து மெயின்டைன் பண்ணலாம். ஷார்ட் வந்து போகும்பொழுது ப்ரீவியஸாக இருக்கிற ஹையில் வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து மெயின்டைன் பண்ணலாம். ஒரு டைமிங் கேண்டில் மோர் தேன் 80 பாயிண்ட்ஸ்க்கு மேலே வராங்க அப்படின்னா நீங்கள் அதை அவாய்ட் பண்ணுங்கள் ஃபார் நிஃப்டி. பேங்க் நிஃப்டிக்கு மோர் தேன் 150 பாயிண்ட்ஸ்க்கு மேலே ஒரு டைமிங் கேண்டில் வராங்க அப்படின்னாலும் நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள். மற்றபடி டைம் ஈக்குவல் டு நம்பர் அப்படின்னு நம்ம இன்னையுடைய சார்ட்டில் கூட நிஃப்டிக்கு வந்து நம்ம பார்த்துருந்தோம். அந்த டைம் ஈக்குவல் டு நம்பர்ஸ் வரும்பொழுது எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எவ்ரி வீடியோவில் சொல்லிட்டே இருக்கோம். இந்த செட்டப்பில் வரும்பொழுது இது மஸ்ட் ட்ரேடபிள் ஏரியா அப்படிங்கிறது நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இந்த செட்டப்பில் மட்டுமே வரும்பொழுது நீங்கள் இன்ட்ராடே ட்ரேட் எடுத்தாலும் அது உங்களுக்கு கேபிட்டலையும் சரி உங்களுடைய ப்ராஃபிட்டையும் நல்லாவே உங்களால் ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும். இது மஸ்ட் ட்ரேடபிள் ஏரியா. அண்ட் எவ்ரி வீடியோவில் நம்ம சொல்லிட்டு இருக்க விஷயம் தான், நாளையுடைய ட்ரேடுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக இந்த வீடியோவில் இருக்கும். அதை யூஸ் பண்ணி கூட நீங்கள் நெக்ஸ்ட் டே ட்ரேடை பார்க்கும்பொழுது அது உங்களுக்கு இன்னுமே எளிமையாக புரிய வரும். மற்றும் கண்டினியூஸாக வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கிற நம்மளுடைய மெம்பர்ஸ்க்கும் சரி வியூவர்ஸ்க்கும் சரி ரொம்பவே நன்றிகள். இன்னுமே உங்களுடைய சப்போர்ட்டை இந்த வீடியோவை லைக் பண்ணுறதன் மூலமாகவும் ஷேர் பண்ணுறதன் மூலமாகவும் இது மற்ற நண்பர்களுக்குமே கொண்டு போய் சேரும். மற்றும் இந்த சேனலில் போடக்கூடிய வீடியோஸாக இருக்கட்டும் இல்லை லெவல்ஸாக இருக்கட்டும் இது எல்லாமே உங்களுடைய லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும்தான். நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கும் பொழுது உங்களுடைய ஓன் அனாலிசிஸை பொறுத்து நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா அதில் நடக்கக்கூடிய லாப நஷ்டங்கள் எல்லாமே கம்மிங் டேஸில் மார்க்கெட்டை எந்த அளவுக்கு நீங்கள் ஃபேரே இல்லாமல் ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம சேனல் உங்களுக்கு நல்ல ஒரு கைடாக இருக்கும். மற்றும் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் க்ரீனாக மாற்றுவதற்கும் நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.